வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாப்பிட்டவுடன் செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மனித உடலுக்கு சக்தியையும் இயக்கத்தையும் தருவது உணவு. இந்த உணவானது மூச்சுக்காற்றாக, சூரிய ஒளியிலிருந்து, தோலின் மூலமாக என பல்வேறு வகைகளில் உடலால் எடுத்துக்கொள்ளப்படுது. இதில் வாய் வழியாக பசி அப்படிங்கிற உணர்வின் மூலம் உடலுக்கு தேவையான விட்டமின்கள், கால்சியம், மெக்னீசியம், இரும்புச்சத்து, கொழுப்பு மற்றும் ஏனைய உயர் சத்துக்கள் அடங்கிய திட உணவு மற்றும் திரவ உணவு என சாப்பிடும் சாப்பாட்டின் வழியாகவே உடலுக்கு கிடைக்குது. உடலின் முக்கியமான செரிமான அமைப்பு உணவை சரியான முறையில் ஜீரணித்து ஆற்றலாக மாற்ற வேண்டிய நேரத்தில் மனிதர்கள் நிறைய தவறுகளை செய்கிறாங்க. இதனால் உணவானது செரிமான பிரச்சனை, மந்தம், சோர்வு, தேவையில்லாத கொழுப்பாக மாற்றப்படுது மற்றும் நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் கொண்டு வருது. யாரும் வேணும்னே தவறுகளை செய்யறதில்லை. இருந்தாலும் உடலுக்கு தேவையான சரியான உணவினை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது போல செரிமானத்திற்கு ஒத்துழைப்பது மனிதர்களாகிய நம்முடைய கடமை. ஒழுங்கற்ற செரிமானம் உடல் அமைப்பையும் மனதையும் உங்களுடைய தினசரி வேலைகளை பாழாக்குவதோடு மட்டுமல்லாமல் நீண்டகால உடல் சார்ந்த பிரச்சனையையும் ஏற்படுத்துது. சாப்பிட்ட உடனே பலருக்கும் பல வகையான பிரச்சனைகள் வரும். சிலருக்கு அசிடிட்டி தொந்தரவு, சிலருக்கு தூக்கமும் சோர்வான உணர்வும், சிலருக்கு அசௌகரிய நிலையும் ஏற்படலாம். இதை எல்லாத்துக்குமே காரணம் சாப்பிட்ட பிறகு செய்யும் சில தவறுகளாக இருக்கலாம். சாப்பிட்டவுடன் சில தவறுகள் செய்தால் செரிமானம் கெடும் அப்படின்னு சிறு வயதிலேருந்தே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது முற்றிலும் உண்மை. ஏன்னா நமது உணவு ஜீரணிக்க சுமார் 3 மணி நேரம் வரையும் ஆகும். அதனால் நம் உண்ணும் திட மற்றும் திரவ உணவுகள் வயிற்றின் செரிமான அமைப்புகளால் செரிக்கப்பட்டு ஆற்றலாக உடம்புல மாறும் நேரத்தில் செய்யக்கூடாத வேலைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதில் முதலாவது ஒன்று என்னென்னா, சாப்பிட்ட உடனேயே தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்ட உடனே தண்ணி குடிப்பது செரிமானத்தை மெதுவாக்கும். இதன் காரணமாக வயிற்றில் இருக்கிற அமிலம் குறைய தொடங்குது. இது உணவை ஜீரணிக்க அவசியம் தேவை. அதனால் சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிப்பதற்கு பதிலாக உணவுக்கு முன்னும் பின்னும் சிறிது தண்ணீர் குடிக்கலாம். இதன் மூலம் உணவு சரியாக ஜீரணமாகும். அடுத்ததாக கடினமான செயல். சாப்பிட்ட உடனேயே உடற்பயிற்சி, யோகா அல்லது சில கடினமான செயல்களை செஞ்சோம்னா நமது செரிமான அமைப்புக்கு தீங்கு விளைவிக்கும். உடற்பயிற்சியின் போது நமது உடல் தசைகளுக்கு இரத்தத்தை வழங்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உணவு உண்ட பிறகு உடற்பயிற்சி செய்தோம்னா அது செரிமானத்திற்கு தீங்கு விளைவிக்கும். அதனால் சாப்பிட்ட பிறகு சுமார் 2 மணி நேரம் வரை கடினமான செயல்கள் எதுவும் செய்யாதீங்க. அடுத்ததாக காஃபின் உட்கொள்ளல். சிலர் சாப்பிட்ட உடனேயே டீ அல்லது காபி சாப்பிடும் பழக்கம் இருக்கும். ஆனால் இந்த பழக்கம் மோசமான செரிமானத்தை ஏற்படுத்தும். சாப்பிட்ட உடனேயே காஃபின் குடிப்பது உடலோட ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும் திறனை கணிசமாக குறைக்குது. நீங்கள் காஃபின் சாப்பிட்ணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு 1லேருந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை எடுத்துக்கலாம். இந்த பழக்கம் செரிமானத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்க உதவும். அடுத்ததாக உணவுக்கு பின்னாடி பழங்களை சாப்பிட்றது. சாப்பிட்ட பிறகு பழங்களை உட்கொள்வது மிகவும் தீங்கு விளைவிக்கும். உண்மையில் இதன் செய்வதன் மூலம் பழங்கள் உணவில் கலக்கப்படுது. இது உடலில் உள்ள ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும் திறனை குறைக்குது. இதன் காரணமாக உங்களுக்கு மலச்சிக்கல், வயிற்று வலி அல்லது அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் வரலாம். அடுத்ததாக புகைப்பிடிப்பது. பெரும்பாலானோர் சாப்பிட்டு முடித்ததும் புகைப்பிடிப்பதை வழக்கமாக கொண்டிருக்காங்க. இது தவறான பழக்கம். இயல்பாகவே புகைப்பிடிப்பது உடலுக்கு தீங்கு எனும் பட்சத்தில் சாப்பிட்ட உடனே புகைப்பிடிப்பது செரிமானத்தை விரைவில் நடத்த விடாமல் தடுத்து அஜீரணத்தை உண்டாக்கும். அதனால் புகைப்பிடிப்பது, மது அருந்துவது போன்ற 2 பழக்கங்களையும் சாப்பிட்டு முடிச்சோட செய்வதை தவிர்க்கணும். அடுத்ததாக திரவ உணவுகள் உட்கொள்வது. திடமான உணவுகளை காலை அல்லது மதிய உணவாக உட்கொண்ட பின்னர் திரவ உணவுகளான பழச்சாறு போன்றவற்றை உடனடியாக அருந்தக்கூடாது. ஏன்னா இது செரிமான சாறுகள் எனப்படும் டைஜஸ்டிவ் ஜூஸுகளை உருவாக விடாமல் தடுக்கும். மேலும் மதிய வேளைகளை உட்கொள்ளும் டெசர்ட்ஸை சிறிதளவு எடுத்துக்கொள்ளணும். அதுவும் மதிய உணவில் தயிர் சேர்த்துக்கொள்ளும் பட்சத்தில் தயிருக்கு முன்னதாக சாப்பிட்றது சிறந்தது. இதுதான் நம் முன்னோர் பின்பற்றி வந்த பழக்கமும் கூட. அடுத்ததாக உறங்குவது. சாப்பிட்டு முடிச்சோடனே உறங்குவது பெரும்பாலானோரின் பழக்கமாக இருக்குது. இது மிகவும் தவறான ஒன்று.
அஜீரணத்துக்கு முக்கிய காரணியாக விளங்குவது இதுதான். உணவு உட்கொண்டதும் தூங்குவதை விட சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆமாவதற்கு போதுமான நேரத்தை ஒதுக்கி செரிமானம் சீக்கிரம் நடைபெற நடப்பது, நேராக அமர்ந்து புத்தகம் படிப்பது என ஏதேனும் ஒன்றை பழக்கத்தில் கொண்டு வரலாம். மேலும் சாப்பிட்டவுடன் தூங்குவது உடல் பருமனாக முக்கிய காரணிகளில் ஒன்றாக கருதப்படுது. அடுத்ததாக குளிப்பது. முடிந்தவரை காலை எழுந்தவுடன் பல் துலக்கி குளித்து விடுவது சிறந்த பழக்கம். முடியாத பட்சத்தில் காலை உணவுக்கு முன்னதாக குளிக்கணும். காலையில் எழுந்தவுடன் குளிப்பதால் உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். மாறா எந்த நேரமாக இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சோடனே குளிப்பது தவறு. இதனால் கை மற்றும் கால்களில் இரத்த ஓட்டம் இயல்பை விட வேகமாக இருக்கும். உடல் ஜீரணத்துக்கான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அதை தொந்தரவு செய்யும் வகையில் எதையும் செய்யாமல் இருப்பது தான் ஜீரணத்தை விரைவுபடுத்தும். அதனால் குறைந்தபட்சம் 2 மணி நேர இடைவேளை சாப்பிடுவதற்கும் குளிப்பதற்கும் இடையில் இருக்கணும். அடுத்ததாக இறுக்கிய உடைகள் அணிவதை தவிர்க்கணும். சாப்பிட்டதும் சிலர் உடைகளை தளர்த்து விடுவாங்க. இது மிகவும் நல்லது. இறுக்கிய பெல்ட் அல்லது உடை உங்கள் இரைப்பைக்கு பாதிப்பை உண்டாக்கும். இதனால் தேவையற்ற குடல் பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். முடிந்தளவு மேலே சொன்ன அனைத்தையும் சாப்பிட்ட அப்புறம் யாரும் செய்யாமல் இருக்க பழகிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.